கடந்த 2 வாரத்தினுடைய செய்திகள் யூடியூப்ல இருக்கிறது, பார்க்கிறவர்கள் பார்க்கலாம். இப்பொழுது மீண்டும் நாம் அதே வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தினுடைய வசனங்கள் 12 முதல் 15 வரை. 14ஆம் வசனம், அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். அவனுடைய சொந்த இச்சையிலே சிக்குண்டு இழுக்கப்பட்டுதான் சோதனைக்குள் கடந்து போகிறான். இதற்கு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு நான் காட்டுகிறேன். திருப்புங்கள் என்னோடு கூட அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். அனனியா சப்பீராள் என்கிறதான தம்பதிகள் தங்களுடைய நிலத்தை அல்லது தங்களுடைய ஆஸ்தியை விற்று அதனுடைய ஒரு பகுதியை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். ஆனால் நாங்கள் ஒரு பகுதியை தான் வைக்கிறோம் என்று சொல்லவில்லை. ஆனா அந்த முதல் வசனத்துல அவன் அந்த ப்ராப்பர்ட்டியை விற்றான் என்பதற்கும் 2ஆம் வசனத்துல அவன் கொஞ்சம் அவனுக்கு என்று வைத்துக் கொண்டான் என்பதற்கு இடையில எழுதப்படாத காரியம் என்னவென்றால், அவன் விற்கும் போது அவனுக்குள் இச்சை, அதாவது பணத்தின் மீது அல்லது தன்னுடைய பொருளை விற்பதனாலே வருகிற பணத்தின் மீது அவனுக்கு இருந்த இச்சை இருக்கிறது அல்லவா, அதில் அவன் சிக்கி கொண்டிருக்கிறான். இந்த மனிதன் கடவுளை ஏற்றுக்கொண்டு ஞானசானம் எடுத்த மனிதன் தான். முதல் நூற்றாண்டு கிறிஸ்துவத்தில் இருந்த ஒரு நல்ல ஒரு சபையில் இருந்த ஒரு மனிதன் தான். ஆனால் அவனுக்குள்ளும் அந்த லஸ்ட் இருக்குது, இச்சை இருக்கிறது. ஆக விற்கும் போது அவனுக்குள் எண்ணம் தூவப்படுகிறது. அதாவது அவனுக்குள் இருக்கிற அந்த இச்சை இருக்குல்ல, அந்த இச்சைக்கு வெளியே இருந்து ஒரு சப்போர்ட் கிடைக்குது. என்னன்னா, நீ கொஞ்சம் எடுத்து வைத்துக்கொள், உனக்கென்று, உன் தேவைக்கென்று, உன் எதிர்காலத்திற்கென்று என்கிற ஒரு கேள்வி. அவனுக்குள் வந்து விழுந்த எண்ணம், இவனுக்குள் ஏற்கனவே இருந்த இச்சை ஆகிய இரண்டும் இணைந்து கர்ப்பம் தரிக்கிறது. அங்கே பாவம் உருவாகிறது. எப்படி? அவன் கொஞ்சம் எடுத்து வைத்துக் கொள்கிறான். வைத்துவிட்டு அங்கே போய் நான் எனக்கு கொஞ்சம் வைத்துக் கொண்டேன் என்று சொல்லாமல் அங்கே வைக்கிறான். பாவம் அங்கே பிறந்து விட்டது. வசனம் எப்படி பயன்படுது இங்க பவுல் பேதுரு பயன்படுத்துறாரு பாருங்க. அனனியா கிட்ட கேட்கிறாரு அவரு 3ஆம் வசனத்துல, why has Satan filled your heart to lie? ஏன் சாத்தான் உன்னுடைய இருதயத்தை நிறைத்தான் பொய் சொல்லும்படி என்று கேட்கிறார். ஆக சாத்தான் ஒரு இச்சையை கொண்டு வந்து இவனுக்குள் இருக்கிற இச்சையோடு அவனுடைய ஆலோசனை என்கிறதான ஒரு இச்சையை தூவோன உடனே அவன் இருதயம் அதில் நிரம்பிவிட்டது. நிரம்பினதுனாலே அவன் கொஞ்சம் வைத்துக் கொண்டான், தவறில்லை. ஆனால் வைத்துக் கொண்டதை காட்டவில்லை, தவறு. அதாவது பாவம். பொய் சொல்லிவிட்டான், சொல்லாமல் சொல்லிவிட்டான் பொய். அடுத்த வசனத்துல பாருங்க, அது எவ்வளவு அழகா யாக்கோபுல இருந்து இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. 4ஆம் வசனம், அதனுடைய மையப்பகுதி, why is it that you have conceived this deed? அங்க யாக்கோபுல என்ன பார்த்தோம்? இச்சையானது பாவத்தை கர்ப்பம் தரிக்கும். இச்சை will conceive a baby. When the baby is completely full, it will born as a sin. இங்க அவர் கேட்கிறாரு, why is that you have conceived this deed? ஏன் இந்த செயலை நீ கர்ப்பம் தரித்தாய்? ஏன் கர்ப்பம் தரித்தாய்? பிசாசு உனக்குள் அந்த எண்ணத்தை தூவவில்லையா என்று பேதுரு கேட்கிறார். This is the clear picture. When we have our flesh in us and the situations will come in different scenarios. மனிதர்கள் மூலமாக, காட்சிகள் மூலமாக, பொருட்களின் மூலமாக, எந்தெந்த வகையிலையும் நமக்கு சிச்சுவேஷன்ஸ் வரும். நமக்குள் இருப்பதை தான் பிசாசு பயன்படுத்துகிறான். நமக்குள் இருப்பது வல்லமையாய் வெளியே வரும்படி அவன் வலையை தூவுகிறான், கண்ணியை விரிக்கிறான், எண்ணங்களை தூவுகிறான். அந்த நேரத்தில் when we stuck with that, when we agreed, கன்சீவ் ஆகுதாங்க. அந்த அம்மா கன்சீவ் ஆகுறாங்கன்னு சொல்றோம்ல, எப்படின்னா அவங்க கர்ப்பமா இருக்கிறாங்க. அன்லஸ் அதர்வைஸ் அவுட் சைட்ல இருந்து ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கலன்னா கர்ப்பம் உருவாகாது. ஒரு பெண்ணுக்குள்ள ஒரு ஆண் மூலமாக ஒரு உறவு ஏற்படவில்லை என்றால் it won't be conceived. The same way every believer, whoever you may be, unless otherwise வெளியே இருந்து ஒரு ஃபோர்ஸ் வராம there is no, அங்க கர்ப்பம் தரிக்காது. அந்த வெளியே இருந்து வருவதுதான் பிசாசு வழியா தான் அது வருது. ஆனா உங்களுக்குள் ஒண்ணு இல்லாம வெளியே இருந்து வருவதனாலே கர்ப்பம் தரிக்க முடியாது. ஒரு ஆணால மட்டும் கர்ப்பம் தரிக்க முடியாது, பெண்ணும் இணையணும். இப்போ இயேசுவுக்கு வந்த சோதனைகளுக்கு நாம் திரும்பலாம். இயேசு எப்படி சோதிக்கப்பட்டார் என்றால், எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. Hebrews 4:15.
அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, we have a high priest, but that high priest has been tempted in all things like us, but yet without sin என்று சொல்லுகிறார். நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார், அவர் நம்மை போல எல்லா வகைகளிலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் செய்யவில்லை. இதை நன்றாக விளக்குவதுதான் அந்த மத்தேயு பகுதி. இந்த எல்லா வகையிலுமே இயேசு சோதிக்கப்பட்டார் என்பதை விளக்குவதுதான் இன்றைக்கு நாம் வாசித்த மத்தேயு பகுதி. அதிலே முதல் சோதனை, நாம் இந்த சோதனைகள் எல்லாம் ரொம்ப விலாவரியா பார்க்க போவதில்லை, ஆனா அதில் இருக்கிற பின்னணிகளை மட்டும் பார்க்க போகிறோம். பசியா இருக்கிற ஒரு மனிதனிடத்துல, அதாவது கடவுளுடைய சித்தத்தை செய்ய வந்த மனிதனிடத்துல அவன் பசியை பயன்படுத்தி அவன் சோதிக்கிறான். எப்படி சோதிக்கிறான்? turn the stones into bread and satisfy your hunger. இந்த கல்லை அப்பமாக்கி உன் பசியை தீர்த்துக்கொள் என்கிற வார்த்தையை தான் அவன் சொல்றான். அதுல என்னென்ன விதமான காரியங்கள் வருகிறதுன்னா, முதல் விஷயம் என்னன்னா, place your physical need above your spiritual need. At the moment you are physically very needy, place that one over your spiritual needs. ஆவிக்குரிய காரியத்தை பத்தி இப்போதைக்கு விட, நீ முதல்ல உயிர் வாழணும். place your physical need above your spiritual need என்று அவன் சொல்லாமல் சொல்லுகிறான் அங்கே. அடுத்ததாக, use your power which God has given you for your personal gain. கடவுள் உனக்கு ஒரு பெரிய சக்தியை கொடுத்திருக்கிறார், வல்லமையை கொடுத்திருக்கிறார். use that one for your personal gain. என்னது? கல் அப்பமாக்கு, நீ திருப்தி அடை என்று சொல்லி அவன் கடவுளே கொடுத்த வல்லமையை தன் சுய லாபத்திற்கு பயன்படுத்தும்படியான வாய்ப்பை கொடுக்கிறான். இயேசு உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. 5000 பேருக்கு அவரால் உணவை அளிக்க முடிஞ்சது, 10,000 பேருக்கு அவரால் உணவு அளிக்க முடிஞ்சது. இருந்த குறைவான ஒரு உணவை பயன்படுத்தி அதை பெருக்கி. ஆனால் அவருக்கு என்று வருகிற போது அவர் அதை செய்யவில்லை. ஆகவே அவர் அந்த சுயநலம் என்கிறதான பாவத்தில் விழுந்து விடவில்லை. தன் தேவையை, தன் உடல் ரீதியான தேவையை ஆவிக்குரிய தேவையோட மேலாக வைக்க அவர் முயற்சிக்கவில்லை. கடவுள் தனக்கு கொடுத்த அந்த வல்லமையை தன்னுடைய பர்சனல் லாபத்திற்காக அவர் பயன்படுத்த விளையவில்லை. இரண்டாவது சோதனையிலே இயேசுவினுடைய அனுமானங்கள் சோதிக்கப்படுகிறது. assumptions, presumptions சோதிக்கப்படுகிறது. எப்படி என்றால், jump from the roof and claim God's promise for the protection. மேலே இருந்து குதி, கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி பாதுகாப்பை கோரு. இது அவனுக்கு இயேசுவுக்கு பிசாசு கொடுத்த ஒரு வாய்ப்பு, சோதனை. குதித்து கடவுளுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி பாதுகாக்கும்படி நீ ஜெபிக்கலாமே. ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, கடவுள் உன் கால்களை தரையில் இடற விட மாட்டார் என்று சொல்லுகிறார். இதிலே என்னென்ன காரியங்களை பார்க்கலாம் என்றால், take a step which God is not asked you to do. கடவுள் உன்னிடத்தில் சொல்லாத ஒரு ஸ்டெப்பை நீ எடு. and claim God's promise for that. Take a step which God is not asked you to do or told you to do and claim God's promise for the protection. இது அவன் இயேசுவுக்கு கொடுத்த அந்த சோதனையினுடைய பின்னாடி மறைந்திருக்கிறதான ஒரு தகவல் மட்டுமல்ல. இந்த விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் வலையில விழுந்திருக்காங்க. உதாரணத்திற்கு, மருந்துகள் எடுத்துக்கொள்வதில்லை சிலர். அவங்க நினைக்கிறாங்க மருந்துகள் வேற பிளானட்ல வந்துருச்சுன்னு. அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறதான மரங்கள், இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள் அல்லது கனிம வளங்கள் அல்லது இருக்கிற எல்லா விதமான காரியங்களில் இருந்தா மருந்துகளை தயாரிக்கிறாங்க. They are not bringing it from anywhere else. It is from this world. This world is produced or created by God. கடவுள் தான் சொல்லியிருக்கிறார், பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டும் என்று. பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டும், வைத்தியன் என்னும் பட்சத்தில் வைத்தியன் மருந்து தருவான் என்று அதிலே அர்த்தம் வருகிறது. ஆனால் சில மக்கள் மருந்துகளை எடுப்பதில்லை. அவர்கள் மருந்து எடுத்துட்டு இருப்பாங்க தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. திடீரென்று அவர்களே தீர்மானிப்பாங்க, இனிமே நான் மருந்து எடுக்க மாட்டேன், கடவுளை என்ன சுகமாகட்டும் அப்படின்னு. This is what, take a step which God is not told you to do and claim God's promise.
நான் மருந்து எடுக்க மாட்டேன், கடவுள் என்ன சுகமாகட்டும். இது பிசாசு இயேசுவுக்கு முன்னாடி வந்து சொன்னா, இவர்கள் அவர்களுடைய சிந்தையிலே வந்து விழுந்த ஏதோ ஒரு விதையை, என்றைக்கோ விழுந்த ஒரு விதையை இன்றைக்கு பயன்படுத்துறாங்க. நான் மருந்தை எடுக்க மாட்டேன், கடவுள் என்ன சுகமாகட்டும். நோ 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 நோ. God said பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டும் என்று. We need to take this one very carefully. There is a place. நீங்க ஒரு நடு காட்டுல இருக்கிறீங்க, எந்த விதமான மருந்துகளும் உங்களிடத்துல இல்ல, அங்கே உங்களுக்கு ஒரு பெரிய உடல் நல குறைவு ஏற்பட்டு விட்டது. Then you can ask God for God's promise to fulfill in you. Lord, you are my healer. Heal me now. I have no medicine. There is no doctor here. There you can claim your promise. 5வது மாடியிலிருந்து கீழே இறங்குவதற்கு படிக்கட்டு இருக்குது. உதாரணத்திற்கு நீ அங்கிருந்து குதிக்கிற. Use the step which God is provided there. Use the medicine which God is provided there. ஆக பிசாசு எப்பொழுதும் என்ன சொல்லுவாங்க? Take a step which God is not told you to do. Unclaim God's promise. இது எல்லா காரியங்களுக்கும் பொருந்தும். இதே விஷயத்துல இன்னொரு காரியம் இருக்குது. என்னதுன்னா, பிசாசு விரித்த வலையில do something spectacular. Do something spectacular. அதாவது கண் கவருகிற அல்லது பிரமிக்கத்தக்க அல்லது ஆச்சரியமான ஒரு காரியத்தை எல்லார் முன்பிலும் செய்து prove yourself that you are a special man of God. உதாரணத்திற்கு எருசலேம் தேவாலய உட்புறத்திலிருந்து இயேசு குதிக்கிறார் எனும் பட்சத்தில் அங்கே இருக்கிற மக்கள்லாம் அவர் இறங்கும் போது பாதுகாப்பா இறங்கினோம்னா, அப்பா இவ்வளவு உயர்ந்து குதிச்சு பாதுகாப்பா இறங்கிட்டார் அல்லவா என்று சொல்லி அவரை மிகவும் உயர்ந்த ஒரு மனிதராய் பார்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதுதான் அந்த செயலினுடைய பின்னணி. இதுவரைக்கும் யாரும் அவ்வளவு உயர்ந்து குதிச்சு காப்பாற்றப்பட்டதில்லை. இயேசு குதிக்கிறார். வசனத்தின்படியே கடவுள் தூதர்களை அனுப்பி இயேசுவினுடைய பாதம் கல்லில் இடராதபடி தாங்குகிறார் எனும் பட்சத்தில் மக்கள் என்ன நினைப்பாங்க? வாவ் வாவ். அதுதான் அங்க இருக்கிற வலை. Do something spectacular to show others that you are a special man of God. இயேசு இங்கேயும் இனம் கண்டுபிடித்தார். உடல் ரீதியான தேவையை விட கடவுளுடைய ஆவிக்குரிய தேவை என்பது மிக முக்கியம் என்பதையும், கடவுள் சொல்லாத ஒரு செயலை செய்வதை விட கடவுள் சொன்னதை செய்வதுதான் நியாயமானது, அவசியமானது என்றும் செய்தார். 3வது சோதனையில அவனுடைய எண்ணங்கள் என்னவென்றால் காம்ப்ரமைஸ். என்னது? உலகத்தை ஆதாயப்படுத்த கொஞ்சம் சமரசம் செய்து கொள். உலகத்தை ஆதாயப்படுத்த கொஞ்சம் சமரசம் செய்து கொள். என்னது? உலகத்தினுடைய எல்லா ராஜ்யத்தையும் காட்டுறான். நீ ஊழியத்தை செய்து பாடுகளை அனுபவித்து சிலுவைக்கு போய் ரத்தத்தை சிந்தி மரித்து பின்பு எழுந்து அப்படிதான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லை. ஐ வில் கிவ் ரைட் நவ் எ ஸ்மால் காம்ப்ரமைஸ், எ ஸ்மால் சமரசம். என்னது? குனிஞ்சி என் காலை தொட்டுடு அல்லது என்னை வணங்கி விடு ஒரு முறை, நான் கொடுத்துறேன். ஆக get a right thing in a wrong way. Get a right thing in a wrong way, a unrighteous way, or using a shortcut without cross. இது அங்க அவனுக்கு குறிச்ச ஒரு வலை, இயேசுவுக்கு குறித்த வலை. Get a right thing. கடவுளுக்கென்று நீ பெற்றுக்கொள்ள வந்த இந்த உலகம் எல்லாவற்றையும் நீ பெற்றுக்கொள், பட் in a unrighteous way. எப்படி என்றால் பிசாசுக்கு தலைவணங்கி, பிசாசோடு கொஞ்சம் சமரசம் செய்து கொண்டு என்று சொல்லி ஒரு வலை விரிக்கிறார். இந்த உலகம் தருகிறதான பணம், பதவி, புகழ், அதிகாரம் இவை எல்லாவற்றையும் பெற ஆங்காங்கே கொஞ்சம் கொஞ்சம் சமரசம் செய்து கொள் என்பதுதான் அதுல இருக்கிற ஒரு இதுங்க, சமரசம். இந்த விஷயத்துல அநேக கிறிஸ்தவர்கள் அதை சரியாய் கண்டுபிடிப்பதில்லை. நாம் செய்வது சமரசமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க நமக்கு ஞானம் வேணும். சமரசம் என்பது not completely opposite directionல திரும்புறதில்லை. சமரசம் a small turning is enough. ஆக a small millimicron லெவல்ல இருக்கிற அந்த சேஞ்சஸ் இருக்குல்ல, சமரசம் small. பால்ல எவ்வளவு சொட்டு விஷம் விழுந்தாக்கா உங்களுக்கு பிரச்சனை இல்லை? எத்தனை சொட்டு விழுந்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லை? ஒரு சொட்டு கூட கம்மியா விழுந்தா கூட பிரச்சனை தான் இல்லையா? அதுதான் இங்க சொல்றான், a small compromise is enough. a small compromise. யாரும் பார்க்க போறதில்லை. இயேசு வனாந்தரத்துல இருக்காரு.
பிசாசு வந்து இயேசுவை அவருடைய சிந்தையில ஒரு பெரிய உயர்தமான ஒரு மலை உச்சியில நிக்க வச்சிருக்கிறான். யாரும் பார்க்க போறது இல்ல. a small compromise, ஜஸ்ட் நீ ஒரு முறை பெண்ட் பண்ணிடு, I'll give you. அந்த காம்ப்ரமைஸை தான் அங்க நம்ம பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த விஷயத்துல ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். உயரமான ஒரு மலையில கொண்டு போய் நிக்க வச்சான்னு சொல்லுது இல்லைங்களா? உலகத்தில் இருக்கிற உயரமான மலைகள்ல எது நம்பர் 1ங்க? எவரெஸ்ட். அதனுடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? 29,029 அடி, 29,029 feet. அவ்வளவு உயரமான அந்த மலையில ஏறி உலகத்தினுடைய எந்த பகுதியை பார்க்க முடியும்? எதையும் பார்க்க முடியும். இமயமலையை சுற்றி இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மலைகளும் பள்ளத்தாக்குகளும் பகுதிகளை தான் பார்க்க முடியும். உலகத்தின் ராஜ்யங்களை பார்க்கவே முடியாது. லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, in a movement he showed all the kingdom. in a movement he showed. இமைப்பொழுதில் என்று சொல்லுது. இமைப்பொழுதில் உலகத்தின் ராஜ்யங்களை எல்லாவற்றையும் காட்டும்னா எப்படி காட்ட முடியும்? It is not physically, it is only in the நம்முடைய சிந்தையில். ஆக இயேசுவினுடைய சிந்தையில் தான் இமைப்பொழுதில் காரியங்களை காட்ட முடிந்தது. அவனால் காட்டினான். மத்தேயு 16ஆம் அதிகாரத்தினுடைய 22, 23 வசனங்கள். 21ல இயேசு சொல்லுகிறார், நான் எருசலேமுக்கு இப்பொழுது போகிறோம், அங்கே தாம் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பேதுரு உடனடியே இயேசுவை அழைத்து, ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ளுகிறார். இயேசு என்ன சொல்றாரு? நான் பாடுபடுவேன், சிலுவையில் அறையப்படுவேன், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன். பேதுரு சொல்றாங்க, இது உமக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லுகிறான். உண்மையிலேயே பேதுரு ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொன்னான். பேதுரு was said here with very good motive. என்னன்னா, நம்மளுடைய ஆண்டவர், அதாவது பேதுரு, நான் கடந்த இத்தனை வருஷமா அவரோடு இருக்கிறேன், ஏறக்குறைய 3 வருஷமா இருக்கிறேன். இவர் மறிக்கணுமா? இவர் ஏன் மறிக்கணும்? ஆகவே உமக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது, உண்மையே அவங்க அடிக்கணும், உண்மையே அவர்கள் துன்பப்படுத்தணும், உமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு அவனுடைய மனித ரீதியாக பார்க்கும்போது நல்லெண்ணம் தான். ஆனால் அவனுக்குள் இருந்து வந்த அந்த எண்ணம் இருக்குது இல்ல, உமக்கு இது நடக்கக்கூடாது என்பது, அது யாருடைய எண்ணம் என்பதை இயேசு இனம் காணுகிறார். என்ன சொல்றாருன்னா, அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே என்று சொல்லுகிறார். அப்போ சாத்தானுடைய எண்ணம் தான் அவர் சிலுவைக்கு போகக்கூடாது என்பது. அங்கே ஏற்கனவே அவன் என்ன சொன்னான்? You can do a small compromise so that you will win this world. என்ன காம்ப்ரமைஸ்? என் காலில் விழுந்துரு, சிலுவைக்கு போகாத. சிலுவைக்கு போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. Get behind me, Satan. You are a stumbling block to me. ஏன் என்றால், for you are not setting your mind on God's interest but man's. இங்கே இயேசு என்ன சொல்றாரு? பேதுருவுடைய மைண்ட், it is not aligned with God's interest. You see that? கடவுளுடைய இன்ட்ரெஸ்டோட பேதுருடைய மைண்ட் அலைன் ஆகல. ஏன் என்றால், பேதுருடைய மைண்ட்ல ஏற்கனவே அந்த எண்ணம் வந்துருச்சு, அவர் சிலுவைக்கு போகக்கூடாது, வேண்டாம், தேவையில்லை என்று. ஆகவே கடவுள் சொல்றாருங்க, your interest is not aligned with God's interest in your mind. உன்னுடைய எண்ணத்தில், உன்னுடைய சிந்தையில் நீ கடவுளோடு இணையவில்லை. அதுதான் காரணம். So we need to see here that we can distinguish between the voice of God and between voice of Satan in our heart only if our mind is set on God's interest. இயேசுவினுடைய மைண்ட் வந்து கடவுளுடைய வாஞ்சையோடு இணைந்திருக்கிறது. ஆகவே இயேசுவால் வந்த குரல் கடவுளுடைய குரலா பிசாசுனுடைய குரலா என்று இனம் காண முடிந்தது. Since Jesus' mind is aligned with God's interest, he could able to identify the voice from Peter, whether it is from God or from Satan. அப்போ நாம் கடவுளுடைய இன்ட்ரெஸ்டோடு நம்மளுடைய மைண்டை அலைன் பண்ணி வைத்திருந்தால் மட்டுமே யார் மூலமாவது நமக்கு வருகிற ஒரு ஆலோசனைகள்,
அது கடவுளிடம் வருகிறதா அல்லது பிசாசினிடம் வருகிறதா என்பது தெரியும். கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், தாவீது இஸ்ரவேல் மக்களை தொகையிடும்படி பிசாசினால் ஏவப்பட்டான். அந்த சமயத்துல தாவீதினுடைய மைண்ட் வாஸ் நாட் அலைன் வித் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட், so that he was not identified that intention, that thought was from God or from Satan. அவனுக்கு தெரியல. But Jesus' mind was set with God's interest, so that he could able to identify that voice from Peter was from Satan. அதனால தான் அவர் சொல்றார், உன்னுடைய எண்ணம், உன்னுடைய மைண்ட் வந்து நாட் அலைன் வித் காட் என்று அவர் இனம் கண்டுபிடிக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் மிக மிக முக்கியமானவைகள் பிரியமானவர்களே. இந்த எண்ணங்கள் சிந்தையிலிருந்து உருவாகிறது. ஆகவே we need to protect அவர் நம்முடைய சிந்தையை. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மைண்ட் இருக்குல்ல, that is always a workshop of devil. அப்போ மைண்ட்ல வந்து ஒர்க் ஷாப் நடத்திட்டு இருக்கான் அவன். whenever there is a channel comes, he puts some opportunity whenever. so அந்த ஒர்க் ஷாப். ஆகவே நம்முடைய சிந்தைகள் மிக முக்கியமானவைகள் பிரியமானவர்களே. we need to identify each and every situation when we got some ideas, when we receive some advice from even our church people, our family or our friends, from our colleagues, wherever, we need to be identified whether it is from God or whether it is from Satan, or whether it is from only from your own flesh is wanted to. உன்னுடைய சுய உனக்குள் இருக்கிற அந்த ஈவில் டிசைரை தலை தூக்குதா, அல்லது பிசாசு கொடுக்கிறானா, அல்லது கடவுள் பேசுகிறாரா என்பதை நாம் இனம் காணுவதற்கு we need to put our mind with God's interest. In every situation, the voice that tells you to avoid the cross, the voice that tells you to avoid the cross எப்பொழுதுமே பாடு. கிராஸ் எப்பொழுதுமே உன் சுய விருப்பத்திற்கு மாறானது. கடவுளுடைய சித்தத்தை செய்வது உன் சுய விருப்பம் அல்ல, அது கடவுளுடைய ஆவியானவர் தருகிற சிந்தை பலன். உன்னுடைய சுயம் உலகத்திற்கானதை தேடுகிறது. ஆகவே in every situation, the voice that tells you to avoid the way of cross is the voice of devil. ஒரு பிள்ளைக்கு தன் பெற்றோருக்கு கீழ்ப்படிய விருப்பம் இல்லையா, தந்தைக்கு அல்லது தாய்க்கு கீழ்ப்படிவது the way of cross அங்க. தந்தைக்கு அல்லது தாய்க்கு கீழ்ப்படிவது way of cross அங்க. கணவனுக்கு கீழ்ப்படிவது way of cross அங்க. ஆனா பரவாயில்லை, இட்ஸ் ஓகே என்று தீர்மானிப்பது the voice of devil அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போல. சின்ன சின்ன காரியங்களில் தாங்க நம்மளுடைய காரியம் சோதிக்கப்படுது. நீங்க யாருமே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு தெருவா சுத்திட்டு இல்ல, எதிரில் வரவனெல்லாம் குத்திடலாம். நீங்கள் யாருமே ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு ஒன்றும் எல்லாரையும் குத்திடலான்னு ஒன்றும் சுத்தலை. ஸோ கத்தி எடுத்து குத்துவீங்களா? அவ்விதமான சோதனை உங்களுக்கு லைஃப்ல ஈவன் ஒன்ஸ் கூட வராது. சில நேரங்களில் உங்க என்டையர் லைஃப்ல ஈவன் ஒன்ஸ் கூட வராது. ஆனா இவ்விதமான காரியங்கள் செய்யறதுக்கான சோதனை தினசரி வரும். லூக்கா 23:35. And the people stood by looking on, and even the rulers were sneering at him, saying, he saved others, let him save himself if this is the Christ of God, his chosen one. இவன் தேவனுடைய குமாரனானால் அல்லது இவன் தேவனுடைய கிறிஸ்துவானால் தன்னை ரட்சிக்கட்டும் என்று அதிகாரிகள், ஜனத்தினுடைய அதிகாரிகள் இயேசுவை பார்த்து சொன்னாங்க. 39வது வசனம். One of the criminals who were hanged there was hurling abuse at him, saying, are you not the Christ? Save yourself and us. உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள், நீ கிறிஸ்துவாய் இருந்தால், நீ தேவனுடைய குமாரனாய் இருந்தால். பிசாசு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலையும் 7ஆம் வசனத்துல என்ன சொல்றான்? If you are a son of God, turn this one into bread. Or if you are a son of God, jump down and prove God will protect you. Here, if you are a son of God, save yourself. If you are a son of God, save yourself and save us also.
these all the temptations. இயேசு தேவனுடைய குமாரன், ஆனால் நீ தேவனுடைய குமாரன் என்பதை நிரூபி பார்க்கலாம் என்று from the beginningல இருந்தே சாத்தான் அவனுக்கு வலை வீசிக்கொண்டே இருந்தான். ஜஸ்ட் நம்ம ஊர்லாம் சண்டை வந்துருச்சுன்னா நீ சரியான ஆம்பளையா இருந்தா தொடரா பார்க்கலாம் என்ன என்று சொல்லுவாங்க. நீ சரியான ஆம்பளையா இருந்தா தொடரா. அதை அநேகர் வந்து செய்ய மாட்டாங்க. சில பேர் கொஞ்சம் ஞானம் உள்ளவங்க சண்டை போட வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தொட மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மோசமா போவாங்க மக்கள். அதை சபையில பயன்படுத்துறதுக்கு நான் யோசிக்கிறேன். நீ மட்டும் ஒரு அப்பாவுக்கு பிறந்திருந்தா என் மேல கை வர பார்க்கலாம் அப்படின்னு அந்த இதுல விழுந்துருவான். யாரா இருந்தாலும் முந்தின இதுல கண்ட்ரோலா இருந்தவன் கூட ஆம்பளை இருந்தா என்ன சொல்றா அப்படின்னப்ப கூட கண்ட்ரோலா இருந்தவன் இந்த இதுல விழுந்துருவான். இயேசுவுக்கு from the beginningல இருந்தே அவன் கொடுத்த சோதனை, நீ தேவனுடைய குமாரனா இருந்தா அவருடைய பிறப்பு அவர் வந்த இடத்தை கேள்வி கேட்டான். ஆனா ஒவ்வொரு முறையும் இயேசு அதை இனம் கண்டார். இஃப் அவரால் முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? சிலுவையில் இருந்து அவர் இறங்கி வர முடியாது நினைக்கிறீங்களா? that will be a greatest miracle அவர் பண்ணிருப்பாங்க. ஆணி அடிச்சிருந்தாங்க, கால் ஆணி அடிச்சிருந்தாங்க, எல்லாம் இருந்துச்சு. you could able to get down from there in their all their eyes if he thinks. அவர் வேணும்னு நினைச்சாருன்னா அப்படியே இறங்கிருக்க முடியும். நான் தான் கடவுளுடைய குமாரன் என்று அங்கேயே அவர் வந்து அப்படியே சத்தமிட்டு நிரூபிச்சிருக்க முடியும். நோ, அதற்காக அவர் வரல. இவர் தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்க இந்த உலகத்திற்கு ஒரு வரல. ஜீவனை கொடுத்து அநேகரை ரட்சிக்கும்படியாய், பிதாவினுடைய சித்தத்தை செய்து பிதாவை வெளிப்படுத்தும்படியாய். ஆகவே இவ்விதமான காரியங்கள் இருந்ததுனால பிசாசு முதல் துவங்கி கடைசி வரைக்கும், சிலுவையின் கடைசி வரைக்கும் நீ தேவனுடைய குமாரனா இருந்தா ப்ரூவ் பண்ணு என்று கேட்டுக்கொண்டே இருந்தான். பட் ஜீசஸ் அந்த அவிதமான எந்த வலைகளையும், ஏனென்றால் அவருடைய மைண்ட் வாஸ் செட் வித் காட்ஸ் இன்ட்ரெஸ்ட், so that he could hear from the அந்த கல்வன் கிட்ட இருந்து வந்த குரல் ஆகட்டும், ரூலர் கிட்ட இருந்து வந்த குரல் ஆகட்டும், பேதுரு கிட்ட இருந்து வந்த குரல் ஆகட்டும், இது எதுவுமே பிதாவுடைய குரல் அல்ல, இது எல்லாமே சாத்தானுடைய குரல் என்பதை இயேசு இனம் கண்டுபிடித்தார். That's why we need to distinguish the voice which we hear in our minds, whether it is from Satan or from God or from your own lusts என்பதை நாம் எப்பொழுதுமே கண்டுபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, God is the one who allowed Jesus to be tempted. கடவுள் தான் அனுமதித்தார். மத்தேயு 4:1 சொல்லுது, அப்பொழுது இயேசு பரிசுத்த ஆவியானவரால் வனாந்தரத்திற்கு நடத்தப்பட்டார். ஏன் என்றால் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்காக கடவுள் தான் இயேசுவை அங்கே கொண்டு போய் விட்டார். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ புட் அவர் செல்ஃப் இன், கடவுள் தான் நீங்கள் சோதிக்கப்படும்படி அனுமதிக்கிறார். கடவுள் இயேசுவை அங்க சோதிச்சாரா? இல்ல, பிசாசு சோதித்தான். But God allowed Satan or God let Jesus. The same way பிசாசு நம்மை சோதிப்பான். சோதனை என்றாலே என்ன? கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ய. இதுதான் நீங்க எப்பொழுதுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். பிசாசு நம்மை சோதிப்பான் கடவுளுக்கு விரோதமாக பாவம் செய்ய, ஆனால் கடவுள் அனுமதிப்பார். கடவுள் தான் இயேசுவுக்கு அனுமதிச்சாரு. இப்போ இயேசு ஞானஸ்நானம் எடுத்தாரு, ஊழியத்திற்கு வரப்போகிறார். பிசாசு கடவுள்கிட்ட கேட்கிறான், அவர் ஊழியம் செய்ய வராரா? I want to test it. I want to test him whether he can able to sin. Oh, I will give permission. Even I give special permission. You will be hungry for 40 days. Try your best. என்று சொல்லி கடவுள் அங்கே அனுமதிச்சார். Luke chapter 22 verses 31 அதுல இயேசு சொல்றார் சீமோன் கிட்ட, Simon, behold, Satan has demanded permission to sift you like a wheat. இயேசு சொல்லுகிறார், பேதுருவே, பிசாசு என்னிடத்தில் அனுமதி வாங்கி கொண்டான். He demanded his permission. He demands. எதற்கு? பரிசோதிக்க, அதாவது சோதிக்க, ஷிஃப்ட் பண்ண. அந்த பெரிய ஒரு முரத்துல நீங்கள் தானியத்தை எடுத்துக்கொண்டு அதை புடைக்கும் போது என்ன நடக்கும்? அதுல இருக்க உமிகள் பறந்து போகும் அல்லது அழுக்குகள் பிரியும். தானியத்தை மட்டும் தான் இது பண்ணுவாங்க. அப்போ நான் புடைக்கிறேன் பேதுருவே, I want to do it before you go to cross.
என்று பிசாசு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, ஐ ஹவ் ப்ரைட் ஃபார் யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அனுமதி அளித்து விட்டேன், அவன் உன்னை இப்பொழுது சோதிப்பான், அனுமதி அளித்து விட்டேன். இதுதாங்க சினாரியோ. ஈச் அண்ட் எவ்ரி டைம் இன் யுவர் லைஃப் யூ ஃபேஸ் சம் சிச்சுவேஷன்ஸ். வீட்டுக்குள்ள போறீங்க, உங்க மனைவி வந்து உங்கள்கிட்ட எரிச்சலான ஒரு வார்த்தையை துவங்குறாங்களா, அல்லது வேலையிலிருந்து வரீங்க, உங்க பிள்ளைங்க உங்கள்கிட்ட ஏதோ, அல்லது உங்க கணவன். You understand one thing, before that happened, Satan got permission. Satan got permission. God allowed. The reason he wanted to prove his son is believing him, loving him, obeying him. God wanted to prove that one. Satan wanted to tempt. இதுதான் சிச்சுவேஷன். ஆக இயேசுவை கடவுள், the Father God never tempted, but he tested in every situation. Father God tested Jesus every situation, but never tempted. God will allow Satan to tempt us. God will test us. God will test us. நமது சரீரத்தில் இருக்கிறதான இச்சை, நான் சொன்னேன் இல்லையா, we have a evil desires. அந்த இச்சைகள் மிகவும் பலன் வாய்ந்தவைகள், மிகவும் பலன் வாய்ந்தவைகள். It very strong for us actually. The same way Satan is very strong for us actually. If we take ourselves alone, which means if we not seek help from God, Satan is very strong. If we not seek help from God, our flesh is very strong. So God allowed this Satan to be strong. God allowed this flesh to be strong, so that you can always align with God's interest and ask help from God. கடவுளிடத்தில் உதவி பெற்றுக்கொண்டு each and every situation you need to identify what was the problem, how it happened, why it is. இப்போ கோவிட் வந்துச்சு. கோவிட் வந்தப்போ ஃபர்ஸ்ட் வந்த உடனே கண்ட்ரியில் அது என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியாததுனால ஒவ்வொரு நாடுகளும் தடுமாறினாங்க. இப்போ கோவிட் வரட்டும், கோவிட் போல ஒன்று வரட்டும், they know what to do. ஆரம்பத்தில் எப்படின்னு தெரியல, போக 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 they learned. Is it not? Same way we need to, நமக்கு இப்பொழுது தெரியும், அந்த வேதவசனத்தெல்லாம் கேட்டதுனால நமக்குள் இச்சை இருக்கிறது. It's very strong. And பிசாசு நம்மளுடைய சிந்தையில் இதை விதைப்பான். That is going to be strong also. So that what we have to do? Precautions, all the precautions. Go to God and receive his power and say no and distinguish whether the voice is from God or from Satan or from your flesh என்பதை இப்பொழுது நமக்கு தெரியும் அல்லவா. நாம் அவைகளின்படி காரியங்களை செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இயேசு எப்படி இந்த எல்லா சோதனைகளிலிருந்து தப்பி வந்தார்? இந்த எல்லா சோதனைகளிலும் விழாமல் பாவம் இல்லாதவராய் எப்படி அவர் கடந்து வந்தார் என்றால், வேதம் சொல்லுகிறது, he used sword of God. ஆவியின் பட்டயம், ஆவியின் பட்டயத்தை அவர் பயன்படுத்தினார். பிசாசுக்கு 3 இதுக்கும் அவர் என்ன பதில் சொன்னாரு? வேதம் இப்படியாக எழுதியிருக்கிறது, வேதம் இப்படியாக எழுதியிருக்கிறது, வேதம் இப்படியாக எழுதியிருக்கிறது என்று சொல்லி அவர் வேத வசனத்தை தான் பயன்படுத்தினார். இப்போ இயேசு சோதிக்கப்பட்டார், எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டார், பாவம் செய்யவில்லை. அவருடைய வழி என்ன என்றால் ஆவியின் வசனத்தை பயன்படுத்தினார், ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்தினார். இன்னொரு வழி என்ன இயேசு பயன்படுத்தினது? Hebrews 5:7. In the days of his flesh he offered up both prayers and supplications with loud crying and tears to the one able to save him from death, and he was heard because of his pity. இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னா, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து கேட்கப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் சத்தமிட்டு கதறினார், கூப்பிட்டார், ஜெபித்தார். ஸ்பெசிபிக்கா, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவம், குறிப்பிட்ட ஒரு சூழல் அவருக்கு
விரோதமாக எழும்பியிருந்த உடனே ஸ்பெசிபிக்கா அதை குறித்து அவர் ஃபாதர் காட் கிட்ட வந்து சத்தமிட்டு ஜெபித்தார். அப்படி சத்தமிட்டு ஜெபிக்கும் போது கண்ணீரோடு ஜெபித்தார். He was with tears and with loud cry he prayed. மாம்சத்தில் இருந்த ஒரு நாளில் சொல்லல, நாட்களில், இந்த டேஸ் ஆஃப் his flesh என்று சொல்லுகிறார். அந்த நாட்களில் அவர் இவ்விதமாய் ஒவ்வொரு முறையும் ஃபாதர் கிட்ட போயிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார், சத்தமிட்டு ஜெபிக்கிறார். வேதத்தில் எங்க எழுதியிருக்குது அது? நாட் ஈவன் a single place. இயேசு அவருக்கு வந்த சோதனைகளை அவர் எப்படி வெற்றியோடு கடந்து வந்தார் வேதம் எழுதல, இது ஒண்ணுதான் எழுதியிருக்குது. உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை சோதனை வருதா அல்லது மாசத்துக்கு ஒரு முறை தான் வருதா? Every single day, many times a day. Is it not? The same way Jesus was tempted every single day, many times a day. But whenever, அந்த நாட்களில் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவன் போட்டிருக்குதுங்க. மரணத்திலிருந்து இயேசு சிலுவையில் மரித்தார். ரட்சிக்க வல்லமை உள்ளவர் கடவுள். இயேசு சிலுவையில் மரிக்காம கூட கடவுளால் செய்திருக்க முடியும். ஆனால் அப்படி அவர் ஜெபித்தது நிமித்தம் அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசு சிலுவையில் அறையப்பட்டதையா அவர் ஜெபித்தார்? அந்த மரணத்தை குறித்த இயேசு ஜெபித்தார் பட்சத்தில் அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்களே, கேட்கப்பட்டது என்று போட்டிருக்குதே. His prayer was heard, which means answered. Answered means it is not about his death on cross. It was talking about his death when he sinned. ஏன்னா யாக்கோபில் என்ன போட்டிருக்குது? இச்சை கற்பம் தரிக்கும், கற்பம் பூரணமாகும் போது பாவம் பிறக்கும், பாவம் மரணத்திற்கு நடத்தும். ஆகவே ஒருவேளை இவர் சோதிக்கப்படுகிற போது பாவத்தில் விழுந்து விட்டால் அது மரணத்துக்கு நேராக நடத்தும். ஆகவே அந்த மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை, பாவம் செய்வதனாலே வருகிற மரணத்திலிருந்து தம்மை ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி மாம்சத்தில் இருந்த நாட்களில் இவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் செய்து வேண்டுதல் செய்தார். அவர் ஜெபம் கேட்கப்பட்டது. That is why he never ever sinned even once. அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவருக்கு மட்டும் தான் கேட்கப்படுமா? இல்ல, எல்லோருக்கும் கேட்கப்படும். யாரெல்லாம் கண்ணீரோடு பலத்த சத்தத்தோடு தங்களுடைய சோதனைகளின் நிமித்தம் கடவுள் அண்டையில் போய் ஜெபிக்கிறார்களோ, கடவுளுடைய உதவிக்காக நிற்கிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறார். ஆக இயேசு சோதனை மேற்கொண்டது எத்தனை வழி? 2 வழிகள். ஒன்று, ஆவியின் பட்டயம் என்கிற வசனத்தை பயன்படுத்தினார். அதை மட்டுமே பயன்படுத்தினார். அவரே உருவாக்கின பட்டயம் அல்ல, ஆவியின் வசனமாகிய பட்டயம். 2, தன்னுடைய எல்லா சூழல்களிலும் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணினார். ஆகவே தான் இயேசு நமக்கு சொல்லுகிறார், மத்தேயு 26:41 சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். காரணம், அவர் சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவர் வாழ்க்கையிலே மாம்சத்தில் இருந்த நாட்களில் ஜெபம் பண்ணினார். ஆகவே அவர் தன்னுடைய ஆலோசனை சொல்றாரு, சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணு. அந்த வசனத்துல கடைசியில என்ன சொல்லுதுன்னு பாருங்க கொஞ்சம். மத்தேயு 26:41 அதனுடைய கடைசி லைனை பாருங்க. இயேசு சொல்லுகிறாரு, but the flesh is weak. மாமிசம் பலவீனமானது என்று சொல்லுகிறார். The flesh is weak. flesh நமக்குள் இருக்கிறதா அந்த flesh இருக்குல்ல, அது ரொம்ப வீக்கானது. விழுந்து விடுவதற்கு ஏற்ற அளவுக்கு வீக்கானது. ஆகவே நீ அங்கே தப்புவதற்கு உனக்கு ஒரே ஆப்ஷன், pray like I did. Pray as I was heard. நான் எப்படி கேட்கப்பட்டேனோ அல்லது நான் எப்படி ஜெபித்தேனோ அப்படி நீ ஜெபி. காரணம், I know flesh is weak என்று இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, we need to take this all word. சங்கீதக்காரன் சங்கீதம் 119:11 இப்படியா சொல்றாங்க. என்ன சொல்றான்னா, உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்யாதபடிக்கு உமது வசனத்தை, அதாவது உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இயேசு என்ன பண்ணாரு? ஆவியின் வசனத்தை பயன்படுத்தினார், பட்டயத்தை. சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? நான் பாவம் செய்து விடாமல் இருப்பதற்கு உமது வசனங்களை என் இருதயத்தில் வைத்தேன். I was fill your words in my heart so that I was not sin against you. I don't want to sin against you. இயேசு
இருதயங்களில் தன் வசனத்தை நிறைத்து வைத்திருந்தார். சந்தர்ப்பம் வந்தபோது அதில் ஒன்றை எடுத்து பயன்படுத்தினார். மீண்டும் சந்தர்ப்பம் வந்தபோது அதில் மற்றொன்றை எடுத்து பயன்படுத்தினார். மீண்டும் சந்தர்ப்பம் வருகிற போது மற்றொன்றை பயன்படுத்தினார். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு வசனத்தை பயன்படுத்தி கொண்டே இருந்தார். அதே வேளையில் parallelly he prayed with loud cry and tears. This is the way for us to do. ஏனெனில் நல்லா தெரிஞ்சுங்க அன்பு சகோதரர்களே, நாம் அநேக முறை கேட்டிருக்கிறோம், நம்மளுடைய யுத்தம் யாரோடு? பிசாசோடு. ஆனா பிசாசு நேரடியாக இல்லை. பிசாசு எங்க இருக்கிறான் என்றால் எபேசியர் 6:11 முதல் 17 வரைக்கும் இருக்குது. against the rulers, against the powers, against the world forces of this darkness, against the spiritual forces of wickedness in the heavenly places. அத இன்னொரு மொழியாக்கம் எப்படியா சொல்லுது, our fight is with evil rulers and authorities of the unseen world. Unseen world, அதான் spirituality. Evil rulers and authorities of the unseen world against mighty powers of the dark world, against evil spirit in the heavenly place. இதுல எதை நீங்க கண்ணில் பார்க்க முடியும்? ஆகவே இவைகள் எப்பொழுதுமே உங்கள் சிந்தைகளுக்கு வருகிறது, சிந்தைகளை தாக்குகிறது. கண்களால் பார்க்கிற காட்சிகள் மூலமாக, காதுகளால் கேட்கிற வார்த்தைகள் மூலமாக, இல்லையா? We need to be very careful. நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய காதுகள், நம்மளுடைய சிந்தை, இவைகள் தான் எப்பொழுதுமே தாக்குவதற்கு எளிதான பகுதி பிசாசுக்கு. அவைகளின் வழியாக தான் தாக்கி கொண்டும் இருக்கிறான். சேட்டன் எல்லாரையும் சோதிக்க பர்மிஷன் கேட்கறது இல்லைங்க. யாரெல்லாம் on the way to destruction, Satan not even bother about that. யாரெல்லாம் on the way to destruction, Satan will not even bother about that. But those who are wholehearted, only wanted to do God's will, only wanted to God's will, whatever happened around them, they only wanted to God's will in their life for them. Is it? Are they only wanted to God's will? I want to tempt them. என்று பர்மிஷன் கேட்குவான். Let me see whether he is only doing God's will. Let me see. I want to tempt him. என்று பர்மிஷன் கேட்பான். அவர்களுக்கு மட்டும்தான். அப்படி பர்மிஷன் கேட்கும்போது நாம இன்னைக்கு என்ன தெரியும்னா, கடவுள் பர்மிஷன் கொடுக்கிறாரு மட்டுமல்ல, he knows what is going to happen. பேதுரு 3 முறை மறுதலிச்சிருவான் என்று கடவுளுக்கு தெரியும். அது வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. So God knows about us also when we are in such situation. That is why he wants us pray so that you will not fall under temptation and use the ஆவியின் பட்டயத்தை. பிரியமானவர்களே, Jesus is our example. பிசாசின் வழியாய் வருகிற எவ்விதமான ஒரு சோதனைகளையும் பிதாவினுடைய உதவியால் நாம் வெற்றி கொள்ள முடியும். ஆவியின் வசனங்களினால் நாம் வெற்றி கொள்ள முடியும். ஜெபத்தினால் நாம் வெற்றி கொள்ள முடியும். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அதில் இயேசு சொல்லுகிறார், He who overcomes, I will grant to him to sit down with me on my throne, as I also overcame and sat down with my Father on his throne. யார் ஒருவன் அவன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற சோதனைகள், பாடுகள், இவை எல்லாவற்றின் மத்தியிலேயுமே சரியான முறையில் அது கடவுளுடைய சத்தமா அல்லது பிசாசனுடைய சத்தமா என்று இனம் கண்டு கடவுளுடைய உதவியை கோரி ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்தி ஜெபித்து அதை சரியான முறையில் விழுந்து விடாமல் கடந்து வருகிறானோ, எப்படி நான் வந்தேனோ, அதான் இயேசு சொல்றாரு, how I overcame, அவன் என்னோடு கூட அமருவான். இயேசு எப்படி போய் பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்தாரா? Every situation he was called for help and he was getting the help, he overcame. Every situation he used the weapon, which means the spirit of word, கடவுளுடைய ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை பயன்படுத்தினார். அவர் சொல்றார், இப்போ நான் எப்படி பட்டயத்தை பயன்படுத்தி ஜெபித்து உதவி பெற்றுக்கொண்டு வெற்றி பெற்றேனோ, அதே வண்ணமாக உங்களுக்கு வருகிற சோதனைகளில் எல்லாம் எவன் ஒருவன் வெற்றி பெறுகிறானோ அவன் என்னோடு கூட அமருவான், என்னை போலவே.
You see that? யாக்கோபுல நம்ம அதுதான் பார்த்தோம். சோதனையை சகிக்கிற மனிதன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் அவனுக்கென்று ஆயத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை அவன் பெறுவான். அதான் இங்க இயேசு சொல்றாரு, நீ வெற்றி பெற்ற பின்புதான் உனக்கு அது கிடைக்கும். வெற்றியாளனாய் ஓட்டத்தை முடித்த பின்புதான். இயேசு ஒரு சோதனை முடிச்ச உடனே அவர் வெற்றியாளன் என்று அறிவிக்கப்படவில்லை. எல்லா சோதனைகளையும் முடிந்து சிலுவையில் அவர் பிசாசை எதிர்த்து வெற்றி கொண்ட பின்புதான் அவர் வெற்றியாளன் என்று அறிவிக்கப்பட்டார். ஆகவே நீங்கள் கடந்த நாட்களில் ஒரு பாவத்தில் வெற்றி பெற்றிருக்கலாம், ஒரு பாவத்தில் விழுந்து போயிருக்கலாம், மறுபடியும் வெற்றி பெறலாம், மறுபடியும் விழுந்து போகலாம். இது உங்களுடைய வாழ்க்கை இயல்பு. ஆனால் அவ்விதமாகவே நீங்கள் இருக்க வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. யூ நீட் டு கோ. அந்த கிராஃப்ல ஒரு கிராஜுவலான ஒரு முன்னேற்றம் இருக்கணும். அதற்கான ஏதுகள் வசனம், அதற்கான ஏதுகள் கடவுளிடத்தில் நாம் கண்ணீரோடு நம்முடைய வாஞ்சை ஜெபம். By doing that, you can able to overcome any temptation. You can overcome any temptation, and the trials will help you to find out your faith is genuine or not. Through the trials you will gain endurance, patience, so that when trial comes, be joyful. துன்பம் வரும் வேளையிலே சிரியுங்கள் என்று சொல்லி வைத்தான் வள்ளுவர். அப்படின்னு நான் அந்த வாசல்ல அந்த வள்ளுவனை தான் பார்க்கிறேன். வள்ளுவனுடைய அநேக வார்த்தைகள் வேதத்திற்கு ஒத்த வார்த்தைகள். நான் நினைக்கிறேன் அவர் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவரா இருப்பார்னு நினைக்கிறேன், இயேசுவை அறிந்தவரா இருப்பார்னு நினைக்கிறேன். யாக்கோபு சொல்லுது, when trials comes, joy, let you be joy. Why? That will produce genuine endurance, patience, and it will prove your faith. ஆகவே சிரின்னு சொல்லுது, சந்தோஷப்படு என்று சொல்லுது. Testings, God will test you to find out whether your love is genuine, whether your obedience is genuine, whether your faith is genuine. ஆகவே நான் சொல்றேன், make use all of your opportunities in trials and testings and temptations, so that you will be a overcomer like Jesus. May God bless you.